தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இறங்குது. ஓ ஆட்டோமேட்டிக்கா ஓட ஆரம்பிச்சு ஆட்டோமேட்டிக்கா மோட்டர் ஆன் ஆயிடுது. தண்ணி கம்மியாச்சுன்னா அப்படி கீழே போயிடுங்க. கீழே போச்சுனாலும் மோட்டர் ஆஃப் ஆயிடும். நாளை காலையில 4 மணிக்கு எனக்கு விவசாயத்துல தண்ணி ஓடணும் அப்படின்னு டைம் செட் பண்ணா கரெக்டா ஓடும். அதுவும் அரை மணி நேரம் ஓடணும், 4:30க்கு ஆஃப் ஆயிடணும், நான் கரெக்டா ஆஃப் ஆயிரும். அது என்னன்னா தண்ணி இல்லைன்னா பஸ்ஸர் சவுண்ட் அடிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சின்ன மோட்டர், போர் மோட்டர், சம்ப் மோட்டர் எல்லா மோட்டருக்கும் இதை நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஆன்லைன்ல வரக்கூடியது எல்லாமே இந்த மாதிரி சின்ன ரிலே. நான் போடுற ரிலே பாருங்க, இவ்வளவு பெருசா இருக்குங்க. இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அதில் காமிங்க. இல்ல எதுவுமே இல்ல. ஒவ்வொரு மாவட்டத்துக்கு டீம் செட் பண்ணிட்டு வந்து பார்த்து கொடுத்துட்டு போயிருவாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோக்காக நம்ம கோயம்புத்தூர்ல லொகேட்டா இருக்கக்கூடிய பான் எக்ஸ்போர்ட் தான் வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோல் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது தான் சார் வந்திருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். உங்க பேர் சொல்லிக்கோங்க, பிளஸ் நம்ம கம்பெனி பத்தி சொல்லிருங்க. என்னோட நேம் பாலா, மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் பான் எக்ஸ்போர்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட். நம்ம கம்பெனி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2018ல பிரைவேட் லிமிடெட் ஸ்டார்ட் பண்ணோம். மெயின்லி ஃபார் கஸ்டமைஸ்டு பேனல்ஸ்க்காக தான். இப்போ வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மோட்டார்ஸ் பேனல்ஸ் எல்லாமே இருக்கும். ஆட்டோமேட்டிக் பவர் பேனல் பேனல்ஸ், வாட்டர் லெவல் கண்ட்ரோலர்ஸ், இந்த மாதிரி மெயினாக ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்ம அதை டேரெக்டாக மக்களுக்கும் டீலர்ஷிப் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஓகே, இப்போ இன்னைக்கு வந்து என்ன குறிப்பான ப்ராடக்ட் பார்க்க மெயினாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் கண்ட்ரோலர்ஸ் தான் நம்மளோட மெயின் கோர் ப்ராடக்ட். ஸோ அதில் நம்ம சர்டிஃபைடு ஆயிடுச்சு. வாட்டர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் சர்டிஃபைடு ஆனதுனால அது மெயின் ப்ராடக்டாக இன்னைக்கு நான் மக்களுக்கு சொல்லலாம்னு இருக்கிறேன். ஓகே, ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு கமர்ஷியல் பில்டிங்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க சார். அப்படியே ப்ராடக்ட் பார்த்துடலாம். கண்டிப்பாக. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட பான் எக்ஸ்பர்ட்ல ஒரு 6 மாடல் இருக்கு. அந்த 6 மாடல்ல பேசிக்கா எல்லா மோட்டருக்கும் பொருந்துற மாதிரி. இப்போ எல்லார் வீட்லயும் பார்த்தீங்கன்னா டேங்க்னு ஒன்று வச்சிருப்பாங்க, மோட்டர் ஒன்று இருக்கும். நீங்க மோட்டர் ஆன் பண்ணுவீங்க, ஆன் பண்ணதுக்கு அப்புறம் தண்ணி ஓவர் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க போய் ஆஃப் பண்ணுவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சம்பு தொட்டில் தண்ணி இருக்கா இல்லையாங்கிறது கண்டிப்பான முறைக்கு உங்களுக்கு தெரியாது. ஸோ அதையும் எல்லாமே பார்த்துரும். சரிங்களா? அந்த டிவைஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் யூனிவர்சல் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர். இந்த மாடல் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன மோட்டர், இந்த மாதிரி டைப், இது நான் வந்து டெஸ்டிங்காக வச்சுருக்கேன். இந்த மாதிரி வெளியே தெரிகிற சின்ன மோட்டரு, சம்பு தொட்டியில் போடக்கூடிய மோட்டரு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய போர் மோட்டர்ஸ், தனியாக ஸ்டார்டர்ஸ் பேனல் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மோட்டர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வாட்டர் மோட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ஃபஸ்ட்டு பாருங்களேன், இதில் பவர் ஆனுங்கிற ஒரு இண்டிகேஷன் காமிக்குது. பவர் ஆன் இண்டிகேஷன் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கரெக்டான வோல்டேஜ் சப்ளை வந்துச்சுன்னா இதில் பவர் ஆன் இண்டிகேஷன் காமிக்கும். அதே மாதிரி சம்பில் தண்ணி இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்காக சம்ப் ஓகேன்னு காமிக்கிறோம். அப்புறம் மோட்டர் ஆன் பொறுத்த வரைக்கும் டேங்க்ல தண்ணி இல்லாத போது கரெக்டாக மோட்டர் ஆன் ஆகிக்குது, தண்ணி ஃபுல்லான ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிக்குது. இதில் சுவிட்ச் கொடுத்துருக்கோம் பாருங்க, இது வந்து ஆட்டோ மேனுவல் சுவிட்ச். இப்போ ஆட்டோமேட்டிக்கில் போடும்போது என்ன ஆகும், உங்களுக்கு டேங்க்ல தண்ணி குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக் ஆன், ஆட்டோமேட்டிக் ஆஃப், சம்பில் தண்ணியில் கட் ஆஃப் ஆகுது. இது சென்டரில் இப்போ வெளியூர் போறீங்க, இப்போ ஆட்டோமேட்டிக்கில் இருக்கிறதுனால சப்போஸ் நீங்கள் டேப் வால்வ் ஓப்பன் பண்ணி விட்டீங்கன்னா தண்ணி வேஸ்டேஜ் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ அந்த காரணத்துக்காக நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஆஃப் கண்டிஷன், நீங்கள் வெளியூர் போறீங்கன்னா அதை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் போயிடலாம். சப்போஸ் நீங்கள் மேலே டேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அன்னைக்கு ஷட் டவுன், நான் மேனுவலாக போட்டு டக்குன்னு தண்ணி ஏற்றிக்கிறேன், அந்நேரம் சென்சார் எதுவுமே உங்களுக்கு ஒர்க் ஆகாது. இப்போ லைவ் டெமோ செட்டப் இதில் வச்சிருக்கேன், நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம 6 மாடல் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 6 மாடலில் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதில் வந்து அதை லோவஸ்ட் ப்ரைஸ் 2300 ரூபா, அதுலேயே ஹையஸ்ட் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 3000 தான். அதுலேருந்து 700 ரூபா தான் ஜாஸ்தி நமக்கு. அந்த மாடலை உங்களுக்கு நான் டெமோவாக நான் காமிச்சிடுறேன், அதுக்கப்புறம் எல்லா மாடல்ஸும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அந்த டிஜிட்டல் கண்ட்ரோலர் எப்படி மாட்டிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது வந்து நீங்கள் நார்மல் இந்த மாதிரி சின்ன மோட்டர், போர் மோட்டர், சம்ப் மோட்டர் எல்லா மோட்டருக்கும் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்க, நான் மோட்டர் வந்து என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு காமிக்குது, என்ன வோல்டேஜ். வோல்டேஜ் வந்து இப்போ டிஸ்ப்ளேவாவே உங்களுக்கு காமிச்சிருது 218 வோல்டேஜ். இப்போ மோட்டர் வந்து என்ன கண்டிஷன்ல இருக்கு, ஓடல, அதனால ஆஃப் கண்டிஷன் இதுல காமிச்சிருக்குது. ஓகேங்க. இப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் மேனுவல்ல, இப்போ நார்மலா எல்லார் வீட்ல ஓடுற மாதிரி எப்படி ஓடும், சோ இங்க மோட்டர் ஓடிட்டு இருக்கு பாருங்க. இதுல இது நார்மல் 1 HP மோட்டர். இப்போ நம்ம போட்டுக்கிறது 1 HP. எவ்வளவு HP வரைக்கும் இதுல கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இதுல வந்து 3 HP, சிங்கிள் ஃபேஸ்னா 3 HP, 3 ஃபேஸ்னா 20 HP வரை கனெக்ட் பண்ணிக்கலாம். இது அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்றோம் நாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்க என்ன ஆம்ப்ஸ் ஓடுதுன்னு காமிக்குது பாருங்க. மோட்டர் ஆன், என்ன வோல்டேஜ் வருதுன்னு காமிக்குது. நெக்ஸ்ட் பாருங்க உங்களுக்கு என்ன ஆம்ப்ஸ் வருதுன்னு காமிக்கும். அதுல 3 ஆம்ப்ஸ்ல ஓடிட்டு இருக்கு, 3 ஆம்ப்ஸ். ஒரு 1 HP மோட்டருங்கிறது 3 ஆம்ப்ஸ் ஓடுதுங்க, பெர்ஃபெக்ட்டா அதை காமிச்சிட்டு இருக்குது. இது லைவா நீங்க என்ன பண்றீங்க, மேனுவலா இதுல காமிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் இப்போ ஆட்டோமேட்டிக் பண்ண போறோம். சென்டர்ல வச்சோனே இது ஆஃப் கண்டிஷன் ஆயிருச்சு இப்போ. சரிங்களா? இப்போ அடுத்து நீங்க பார்க்க போறது ஃப்ளோட்டுங்க. இந்த மாதிரி 2 ஃப்ளோட் கொடுத்துருவோம். இது வந்து நார்மல் சின்ன மோட்டர் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு 10000 லிட்டர் 5000 லிட்டர் சம்பு தொட்டி கட்டி மேலே ஏற்றுவாங்க. அந்த மாதிரி இதுக்கு 2 ஃப்ளோட் கொடுப்போம். போர் மோட்டர் பொறுத்த வரைக்கும் தேவையில்லை, அதுக்கு ஒரு ஃப்ளோட் மேல டேங்க்ல மட்டும் போட்டா போதும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது சம்பு தொட்டிக்குள்ள போடக்கூடிய ஃப்ளோட். இந்த சம்பு தொட்டில போறனால இந்த ஃப்ளோட் என்ன ஆகும், மிதக்க ஆரம்பிச்சிரும். இப்போ தண்ணி இருக்கா இல்லையா, இப்போ தண்ணி இல்லாதனால தொங்கிட்டு இருக்குது.
இப்போ மிதந்தா எப்படி இருக்கும்? மிதந்தா என்ன இந்த அளவுக்கு இப்படி மிதக்குங்களா? ஆமா, இவ்வளவு கண்டிஷன்ல வரும். ஓகே. இப்போ என்ன இருக்கு பாருங்க, சம்ப் ஓகே லைட் இருக்கு பாருங்க. சம்ப் ஓகே. அப்ப இண்டிகேட் பண்ணுது சம்ப்ல வந்து தண்ணி இருக்குன்னு அர்த்தம். இருக்கு. ஓகே. தண்ணி இருந்தா மட்டும் தான் இந்த ப்ளூ கலர் லைட் எரியும். அப்புறம் ஏன் மோட்டர் ஓடலங்க? மேல டேங்க்ல தண்ணி ஃபுல்லா இருக்கு. ஓ, அதுவும் இப்ப மிதந்துட்டு இருக்கு. மிதந்துட்டு இருக்கு. தண்ணி இருக்கு. இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இறங்குது. ஓ, ஆட்டோமேட்டிக்கா ஓட ஆரம்பிச்சு. ஆட்டோமேட்டிக்கா மோட்டர் ஆன் ஆயிருச்சு. இங்க மோட்டர் ஆனுக்கு லைட் எரிஞ்சிரும். ஓகே. இங்க என்ன ஆம்ஸ்ல ஓடுதுங்கறது என்ன பண்ணிருக்கலாம், நம்ம செட் பண்ணிருக்கறனால கரெக்ட்டா உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கும். ஓகே. அப்ப இப்ப ஓவர்ஃப்ளோன்ற ஒரு விஷயமே இருக்காது. இதுல இருக்கவே இருக்காது. இப்ப பாருங்க, சம்பள தண்ணி இல்ல, இப்ப மோட்டர் ஓடிட்டு இருக்கு. இப்ப பிரதர் கீழ தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கும். ஆமா. தண்ணி கம்மியாச்சுன்னா அப்படி கீழ போய்டுங்க. கீழ போச்சுனாலும் மோட்டர் ஆஃப் ஆயிடும். அதாவது இந்த வெறும் மோட்டர் ஓடுற வேலையே இல்ல, பிரச்சனையே இல்ல. இப்ப இது கேக்குறீங்க பிரதர், இது வந்து நீங்க சம்பள வச்சுட்டு எனக்கு கை காமிச்சிட்டீங்க, மேஜிக் காமிச்சிட்டீங்க. அதே மாதிரி இப்ப போர் மோட்டர் வந்து 200 அடி 300 அடி போர் போட்டுருப்பாங்கல்ல, அதுக்கு எப்படி நம்ம ஃப்ளோட்டா போட முடியும்? முடியாது. அதுக்கு என்னன்னா, இங்க வாங்க, சின்னதா இந்த விஷயம் தான் பண்ண போறோம். ஓகே. இதுக்கு பேர் சீட்டு காயில். மக்களுக்கு எளிமையா சொல்ல போனா, ஒரு மோட்டர் வந்து தண்ணி இருக்கும்போது ஒரு ஆம்ஸ் எடுக்கும், தண்ணி இல்லாத போது அதை விட கம்மியான ஆம்ஸ் எடுக்கும். சோ அந்த வெறும் மோட்டரா ஓடும்போது கம்மியான ஆம்ஸ், தண்ணியை புல் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அதிக ஆம்ஸ் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இதுல பாருங்க செட்டிங்ஸ் பாருங்க, இந்த டிஜிட்டல்ல ஓவர்லோட்னு காமிக்குதா. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோட்டர் வந்து ரோட்டரி லாக் ஆயிருக்குது, உள்ள ஜாம் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம கீழே பூமியில என்ன இருக்குன்னு தெரியாது இல்லையா, அதை காமிக்கிறதுக்காக ஓவர்லோட் செட் பண்றோம். அடுத்து பாருங்க ட்ரை. இதுதான் நம்ம பேசிக்கா ஆம்ஸ் செட் பண்றது. இப்போ 3 ஆம்ஸ் ஓடிட்டு இருந்துச்சா, அப்ப தண்ணி இல்லாத போது என்ன ஆகும், 2 ஆம்ஸ்ல ஓடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா 2 ஆம்ஸ் வரும்போது ட்ரிப் ஆயிரும், மோட்டர் ஆஃப் பண்ணிரும். அதே மாதிரி ஹை வோல்டேஜ் ஆப்ஷன் இருக்கு. ஓகே. வோல்டேஜ் அதிகமா வந்தாலும் ஆஃப் பண்ணிரும். அதே மாதிரி பாருங்க லோ வோல்டேஜ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ அப்ப நீங்க சொல்றது படி பார்த்தா மோட்டருக்கு இது சேஃப். மோட்டரை சேவ் பண்ற நம்மளுடைய வேலையை தண்ணியை மிச்சப்படுத்துறதும் மோட்டரை சேவ் பண்றது மட்டும்தான். ஓகே. மோட்டர்ல வந்து இன்னைக்கு ஒரு விஷயம் பிரதர், இதுல காயில் போயிருச்சுன்னா 3000 ரூபாய் செலவு பண்ணி நீங்க பண்ணியா? கண்டிப்பா கண்டிப்பா. என்னன்னா 1500 ரூபாய் காயில் கட்டுறதுக்கு 1000 ரூபாய் எலக்ட்ரிஷியன் கையில கொடுக்கணும். ஆமா. ஒரு 2500 ரூபாய் கண்டிப்பான மாதிரி பிரச்சனை. இதுவே பெரிய மோட்டரா இருந்தா அதுக்கேற்ற செலவு. ஆமா. சரிங்களா? சோ இப்போ இந்த விஷயத்துல பார்க்கும்போது நமக்கு ஓவர்லோடு, இந்த மாதிரி ட்ரை, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால இப்போ லோ வோல்டேஜ் எல்லாம் வந்துருச்சு. இல்ல இன்னொரு சிறப்பு என்னன்னா, ஆன் டைமர்னு ஒன்று இருக்கு. இப்போ இந்த ஃப்ளோட் ஓடிட்டு இருக்கு பிரதர். இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த சம்பு தொட்டி இல்ல தண்ணி இல்லைனாலும் இந்த சீட்டு காயில் மூலமா ட்ரிப் ஆயிரும் இல்லையா. அது நார்மல் மோட்டரா இருந்தாலும் ட்ரிப் ஆயிரும், சம்பள தண்ணி இல்லைனாலும். ஆனால் போர் மோட்டர்ல இப்போ வந்து தண்ணி இல்ல, மேல டேங்க்ல வந்து சென்சார் ஒர்க் ஆகாம போயிடுச்சு. இந்த சென்சார்ல ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்ப என்னன்னா, நம்ம இந்த டேங்க் நிறையதுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டைமர் செட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிடும். சோ இந்த இவ்வளவு நேரம் தான் நிறையன்ற ஒரு அசம்ப்ஷன்ல நம்ம செட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டைம்ல ஆஃப் ஆயிடும். சோ இது இப்போ நீங்க சொல்ற கான்செப்ட் வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கும் இது செமையா ஒர்க் ஆகும். கண்டிப்பா. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசிஸா இந்த மாடலே போதுமானதா. அதுக்கு ஏத்தாப்புல நம்ம டைமர்ஸ் மாத்திட்டே இருப்போம். இதுக்கு பேர் வந்து சைக்கிளிக் டைமர். சோ இது இந்த டைமர் ஓடுற மாதிரி இது ஓடிக்கிட்டே இருக்கும். இது வந்து ரியல் டைமர் பிரதர். இப்போ மணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1:58. சரிங்களா? நாளை காலையில 4 மணிக்கு எனக்கு விவசாயத்துல தண்ணி ஓடணும் அப்படின்னு டைம் செட் பண்ணா கரெக்டா ஓடும். அதுவும் அரை மணி நேரம் ஓடணும், 4:30க்கு ஆஃப் ஆயிரணும்னா கரெக்டா ஆஃப் ஆயிரும். ஒரு நாளைக்கு 18 தடவை இந்த மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம். ஓ சூப்பருங்க. அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு இது இந்த மாதிரி டைமர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஓகே. அதே மாதிரி இப்போ நிறைய மொபைல் ஆன் ஆஃப்லாம் சொல்லி நிறைய நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது அடுத்தடுத்த ப்ராடக்ட்ஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு காமிக்கிறேன் நான். சோ இப்போ அடுத்து பார்க்கக்கூடியது இதுல இருக்க டைப்ஸ் எல்லாமே பார்த்தலாம். நம்ம ட்ரை ரன் பஸ்ஸர் கண்ட்ரோலர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதே சேம் டைப் மாடல் தான். அதுல வந்து இப்போ போர் மோட்டருக்கு வந்து இந்த மாதிரி காஸ்ட் வைஸ் எனக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்குதுங்க, ஒரு 2500 ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்ற மாதிரினா அந்த மாதிரி மாடல் கொடுத்துரும். அது என்னன்னா தண்ணி இல்லைன்னா பஸ்ஸர் சவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அடுத்து வந்து செமி ஆட்டோமேட்டிக். ஓகேங்களா? செமி ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் சேம் இதே டைப்ல வரும். அது நீங்க மேனுவலா நீங்க ஆன் பண்ணிப்பீங்க. மேனுவலா நீங்க ஆன் பண்ணிப்பீங்க, தண்ணி ஃப்ளோனா ஆஃப் மட்டும் ஆயிக்கும். அது வேறோட ரேட் 1800 ரூபாய் மட்டும் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாஷ் டாக் கண்ட்ரோலர் வந்து டைமர் மட்டும் இதே சேம் டைப் தான். இந்த டிஜிட்டல் வராம டைமர் மட்டும் ஆட் ஆயிருக்கும். சோ இப்படி இந்த 6 மாடலே போதுமான ஒரு சாதாரணமா ஒரு வீட்டுக்கு தேவையான மாடல்ஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கோம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இப்போ ஒரு மார்க்கெட்ல அமேசான்ல ப்ராடக்ட்ஸ் நம்ம நிறைய பாக்குறோம், பிளிப்கார்ட்ஸ் நிறைய ப்ராடக்ட்ஸ் 700 ரூபாய்க்கு ஒரு கண்ட்ரோல். இப்போ நான் வந்து 2000 ரூபாய் சொல்றேன், நீங்க அந்த கேள்வி கேட்கவே இல்லை. எப்படி பிரதர் 700 ரூபாய்க்கு நான் ஆன்லைன்ல பாக்குறேன், எப்படி உங்க பொருளை மட்டும் நீங்க விக்கிறீங்க? எப்படி பிரதர் ஆன்லைன்ல போட்டுக்கிற பொருளை வெறும் 6 ஆம்ஸ் ரிலே போடுறாங்க பிரதர். ஒரு சாதாரண ஒரு 1/4 ஹெச்பிக்கு அல்லது 1/2 ஹெச்பிக்கு மட்டும் அதை யூஸ் பண்ண முடியும். மக்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அதை நீங்க ஹெவி மோட்டருக்கு நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஒரு போர் மோட்டர்ல கொண்டு போய் நான் மாட்ட போறேன்னா அதை மாட்ட முடியாது. ஓகே. சோ அதாவது அந்த பொருளோட குவாலிட்டியை பொறுத்து வந்து ரேட் மாறுது. அதே மாதிரி அதுல உள்ள டிரான்ஸ்ஃபார்மர் கிடையாது, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மாடல் தான் போடுறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ரிலேஸ் தான் அவங்க யூஸ் பண்றது. ஆன்லைன்ல வரக்கூடியது எல்லாமே இந்த மாதிரி சின்ன ரிலே. நான் போடுற ரிலே பாருங்க. ஓ இவ்வளோ பெருசாக இருக்குங்க. ஓகே. ஸோ இதுலேயே வந்து அந்த டிஃப்ரென்ஸ்ன்றது தெரிஞ்சிருது, ரேட் டிஃப்ரென்ஸ் ஏன்றது பாருங்க. இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அதில் காமிங்க.
இல்ல எதுவுமே இல்ல இந்த அளவுக்கு இந்த மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்காக போறோம்னா பிரதர், எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இதுக்கு பேரு. இது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு லோடு வந்தாலும் பிரைமரியில கொடுத்து செகண்டரியில அழகா நம்ம மக்களுக்கு, அதாவது என்ன சொல்ல, ஸ்மூத்தா ஒரு வண்டி ஓடணும், ஏன்னா ஒரு வண்டி ஓடக்கூடாது. ஸோ அந்த கான்செப்டுக்காக தான், புரியுதுங்களா? ஸ்மூத்னஸ் நிறைய இருக்கும் நம்ம ப்ராடக்ட்ல. அதனாலதான் நம்ம 7 வருஷம் ஓடுறோம் 8 வருஷம் ஓடுறோங்கிற அந்த கேரண்டியா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம ஸ்ட்ராங்கா சொல்ற காரணமே அதுதான். ஓகே, இப்போ இதுக்கு வாரண்டி பீரியட் அந்த மாதிரி 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி பிரதர், 2 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி. ஓகேங்க. இப்போ எனக்கு இன்னொரு டவுட் இருக்குங்க. என்னன்னா, இப்போ இதை வந்து செட் பண்றதுன்றது தனியா ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு செட் பண்ணணுமா, இல்ல உங்க சைடுல ஏதோ டீம் இருக்காங்களா, இதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் டீம் ஏதாவது இருக்காங்களா? கண்டிப்பா. இப்போ பாத்தீங்கன்னா இது நார்மலா ஒரு சாதாரண மக்கள் மாற்ற மாதிரி தான் இதை நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட்டே பண்ணோம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு இன்ஸ்டாலேஷன் வீடியோன்னு ஒரு செட்டப்பே இருக்குது. அந்த லிங்க் அனுப்பிச்சுட்டாலே அவங்க பார்த்து மாட்டிக்கலாம். என்ன வயசானவங்க இருப்பாங்க, எல்லாருக்கும் அந்த இது சூட்டபிள் ஆகாது. அப்போ தனியாக டீம் செட் பண்ணிட்டோம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் டீம் செட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ சேலம்னா சேலம்ல டீம் இருக்கும், சேலம் டீம் இருக்கும். ஜஸ்ட் ஒரு கால் பண்ணோம்னா வந்து பார்த்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆர்டர்ஸ் தான். இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ கஸ்டமர்ஸ் ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி எனக்கு மெட்டீரியல்ஸ் வேணுங்கிறாங்க, நாங்கள் இந்த ஏரியாவில் சர்வீஸ் இருக்கான்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. இப்போ நாங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து கால் பண்ணுறோங்க, நான் சென்னையில் கிளம்பாக்கத்துலேருந்து நான் கால் பண்ணுறேங்க, அங்கே சர்வீஸ் இருக்கா அப்படின்னு கேட்போம். நான் சோப்ப நியர்பை வந்து செங்கல்பட்டு தாம்பரம் சைடில் எங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க, அந்த ஆள் நாங்கள் அனுப்பிச்சு வைப்போம். மெட்டீரியல் அவங்ககிட்ட வாங்கலாமா அவங்ககிட்ட வாங்கலாமான்னு கேட்பாங்க. சார் மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட வாங்கினா டீலர்ஷிப் அமௌண்ட்டில் அவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இல்லை நீங்கள் எங்கிட்ட தான் வாங்க போறீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் போட்டு டேரெக்டாக இங்கேருந்து உங்களுக்கு மெட்டீரியல் என்ன பண்ணுவோம், ஃப்ரீ டெலிவரியில் உங்களுக்கு கொடுத்துருவோம். அவங்க இன்ஸ்டாலேஷன் மட்டும் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஓகே, நாளைக்கு சர்வீஸ் சப்போர்ட்னாலும் இமிடியேட்டா கூப்பிட்டா அவங்களே வந்து பண்ணி தந்துருவாங்க. பெஸ்ட்டுங்க. இப்போ நீங்க டீலர்ஸ்னு சொன்னதால இந்த ஒரு கேள்வி வருது. கண்டிப்பா. இப்போ ஒரு சில டீலர்ஸ் தமிழ்நாட்டில் கவர் ஆயிருப்பாங்க. கண்டிப்பா. மீதி இருக்க ரிமைனிங் டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து டீலர்ஷிப் வாண்டடா இருந்ததுன்னா இப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா? கண்டிப்பா. நான் இந்த விஷயத்த மெயினா சொல்ல வேண்டியது, ஒரு டிப்ளமோ படிச்ச பசங்க, ஐடிஐ படிச்ச பசங்க, ஒரு புது தொழிலோ, நான் வந்து அண்ணா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் படிச்சிருக்கிறேன், ஆனால் வந்து நான் ஒரு இடத்துல வேலை தான் பார்க்குறேன், நான் ஒரு முதலாளி ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பானஸ் படி தேடி வாங்க. ஓகே, ஸோ மீதி இருக்க டிஸ்ட்ரிக்ட்ஸில் கண்டிப்பாக. அதை நான் ஏன் வந்து அந்த ஸ்பெசிஃபிகேஷனாக டெக்னிக்கல் படித்தவங்களை சொல்கிறேன்னா பிரதர், அது வந்து அவங்க வந்து இதை பண்ணால் பயங்கரமாக ரீச் ஆகும். நல்ல படித்தவர்கள், அந்த ஐடி டிப்ளமோ டெக்னிக்கலாக படித்தவங்களுக்கு மோட்டரை பற்றியும் அவருடைய நாலேஜ் ஜாஸ்தியாக இருக்கும். என்னுடைய கஸ்டமர்ஸ்க்கு நல்ல திக் எனர்ஜி இன்ஜினியர்ஸை நான் கொண்டு போய் சேர்க்க முடியும், வேற ஒன்றும் இல்லை. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியாஸ் இருந்தாலும் தாராளமாக கால் பண்ணுங்க. ஸோ இப்போ டீலர்ஷிப் வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க சார். இப்போ நம்மள்ட்ட ஒரு டீலர்ஷிப் எடுத்தால் ஒரு மாதம் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ சம்பாதிக்கலாங்க? 35,000 40,000 சம்பாதிக்கலாம். கண்டிப்பாக சம்பாதிக்கலாம். 35,000 மினிமம் கேரண்டீடு. அது ஏரியாவை பொறுத்து மேபி இன்னும் அதிகமாக கூட ஆகலாம். கண்டிப்பாக. அண்ட் இப்போ நீங்கள் ஒரு டீலர்ஷிப் நம்மள்ட்ட எடுக்கிறாங்கன்னு வச்சுப்போமே, அவங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணி கொடுப்பீங்க நீங்கள்? மெயினாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் தான். ஓகே, மார்க்கெட்டிங்னா என்னென்ன வகையில் மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க? இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் ஆட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு உண்டான பேம்பர்ஸ் இப்போ வந்து ஒரு 300 350 கொடுத்து ஒரு நியூஸ் பேப்பர் ஆட் கொடுக்குறாங்க, அதுக்கு உண்டான பேம்பர்ஸ் கொடுத்துருவோம். இந்த மாதிரி பேம்ப்ளெட்ஸ் நீங்களே ப்ரொவைட் பண்ணிடுவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நியூஸ் பேப்பர்ஸ்லையும் வைக்கிற மாதிரி பேம்ப்ளெட்ஸ் நம்ம எல்லாமே கொடுத்துருவோம். ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேம்ப்ளெட்ஸ் இப்போ கஸ்டமர்ஸ்ட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக 6 மாடல்ஸ் இருக்குன்னா அந்த 6 மாடல்ஸுடைய பேம்ப்ளெட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க ஏரியாவில் அவங்க இருக்கிறதுக்காக டிஷர்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ நம்மளோட பிராண்ட் நேம் போட்டு அவங்க டிஷர்ட்ஸ் கொடுத்துருவோம். ஓகே. டீம் ஆஃப் 5 மெம்பர்ஸ், 5 மெம்பர்ஸ்க்கு டிஷர்ட். இப்போ அவங்க டீம்ல 5 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா 5 டிஷர்ட்ஸ், 9 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா 9 டிஷர்ட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். அது போக பார்த்தீங்கன்னா வீடியோ ப்ரொமோஷன்ஸ், அந்தந்த ஏரியாவில் ஆன்லைன் ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்தோம். ஓகே. ஸோ இப்போ இவங்க பண்ணுறதுமே வந்து இன்னொரு டீலர்ஸ்க்கான ப்ரொமோஷனாக தான் இருக்க போகுது. கண்டிப்பாக. ஸோ நீங்கள் மார்க்கெட்டிங்கை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. உங்களுக்கான அதாவது கஸ்டமர் பேஸ்ன்றது நம்ம போய் தேடி போகணுமா அப்படின்ற அவசியம் இல்லை. அந்த லீட்ஸ் எல்லாமே இவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஜஸ்ட் உங்களோட டெக்னிக்கல் நாலேஜ் மட்டும் வச்சுட்டு நீங்கள் அதை கண்டிப்பாக பண்ணீங்கன்னா மாதம் ஒரு 40,000 ரூபா அவர் சொல்கிறாரு. அதுக்கு மேலேயே மேபி பிஸ்னஸ் க்ரோத் ஆகுன்றது கண்டிப்பாக. மெயினாக லீட்ஸை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. நான் கொடுக்குறேன் உங்களுக்கு பிஸ்னஸ், நான் கொடுக்குறேன். ஓகே. நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஐயோ நம்ம யாரையும் நம்ம தேடி போய் நம்ம பிசினஸ் ஐ வில் கிவ் யூ. ஓகே. நீங்க அதை ப்ராப்பரா பண்ணாலே போதும். எனக்கு என்னோட கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை நீங்க பண்ணா போதும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஐடியா இருந்தனாலும் சரி, சாரோட நம்பர், கம்பெனியோட நம்பர் எல்லாமே கீழே வந்து ஸ்க்ரீனில் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் அது கால் பண்ணி நீங்கள் என்கொயரி வந்து பண்ணிக்கலாம். சார் நாம இங்கே இருக்கும்போது எந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ சேம் ரெஸ்பான்ஸ் நம்மளோட வியூவர்ஸ்க்கும் கண்டிப்பாக. ரொம்ப நன்றி. நன்றி.